கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் பல ஆண்டுகளாக தங்கி பணியாற்றி நிரந்தர வதிவிட உரிமையை எதிர்பார்த்து காத்திருந்த ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோருக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. மாகாண அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய PSTQ திட்டத்தினால் அவுட் சோர்சிங் மூலம் வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட நிபுணர்கள் கூட இன்று வெளியேற்றப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். புளோரன்ஸ் பாலட் மிச்சேல் எனும் 4 பிள்ளைகளின் தாய் 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவில் வசித்து வந்தபோது கியூபெக் அரசாங்கத்தின் விசேட அழைப்பின் பேரில் மொன்றியலுக்கு ஒரு சமூக பணியாளராக அழைத்து வரப்பட்டார். ஆனால் இன்று கியூபெக் குடிவரவு அமைச்சு அவரது 15 ஆண்டுகால அனுபவத்தையும் உழைப்பையும் வெறும் 3 இலக்க புள்ளிகளாக மாற்றி வைத்துள்ளது. புதிய திட்டத்தின்படி 1400 புள்ளிகள் உச்சவரம்பாக இருந்தாலும் புளோரன்ஸ் போன்ற அனுபவமிக்க பணியாளர்கள் 611 புள்ளிகளை மட்டுமே பெற முடிகின்றது. 45 வயதை கடந்தவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுவதில்லை. புளோரன்ஸ் 46 வயதை எட்டிவிட்டதால் அவரது புள்ளிகள் அதிகரிக்க வாய்ப்பே இல்லை என தெரிவித்துள்ளார். மொன்றியலில் வசிப்பதாலும் திருமணமானவராக இருப்பதாலும் அவருக்கு புள்ளிகள் குறைக்கப்படுகின்றன. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இவரது வேலை ஒப்பந்தம் காலாவதியாகிறது. அதனை புதுப்பிக்க தவறினால் மேலும் 30 புள்ளிகளை அவர் இழக்க நேரிடும். முன்னர் நடைமுறையில் இருந்த PEQ திட்டம் தகுதியுள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்தது. ஆனால் புளோரன்ஸ் விண்ணப்பிக்க தயாராக இருந்த ஒரு நாளில் அத்திட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. இதனால் PEQ அனாதைகள் என அழைக்கப்படும் ஒரு குழுவை உருவாக்கி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் மின்னஞ்சலை சரிபார்க்கும் போது ஏமாற்றமே மிஞ்சுகின்றது. இது ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு போல எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என புளோரன்ஸ் கண்ணீரோடு தெரிவித்துள்ளார். கியூபெக் அரசாங்கம் தங்களுக்கு இழைத்த துரோகத்தால் அதிருப்தி அடைந்துள்ள பலர் கியூபெக்கை விட்டு வெளியேறி நியூ பிரன்ஸ்விக் போன்ற மாகாணங்களுக்கு செல்ல தீர்மானித்துள்ளனர். ஏற்கனவே நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தின் சுகாதார அமைச்சு இவர்களோடு தொடர்பு கொள்ள ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.